பன்னீர் புர்ஜி தோசை இன்றைக்கி செய்து பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தாளித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பொடிசாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து கொதித்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துடலாம். தயிரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பன்னீர் இந்த மாதிரி 1-2 உடச்சி போட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை கேரட் துருவியில் வச்சு நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். பன்னீரை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிடலாம். நடுவில் 1-2 தடவை கிளறி விட்டுக்கணும். மசாலாவோட பன்னீர் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு நான் நெய் சேர்க்குறேன். எண்ணெய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடணும். தோசை வெந்ததுக்கப்புறம் பன்னீர் கொஞ்சமாக எடுத்து அதில் பாதி தோசை அளவுக்கு பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசையை இந்த மாதிரி பாதியாக மடித்து எடுத்துட்டா பன்னீர் புர்ஜி தோசை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.